பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர் குறித்தான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் கிருபையால் முழு குர்ஆன் தஃசீர் வகுப்பில் நாம் இப்பொழுது 24வது பக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2வது ஜுஸுலிருந்து இந்த 21வது பக்கத்திலிருந்து வாரத்துக்கு நம்ம 3 பக்கங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பலருடைய அந்த வேண்டுகோள் ஆர்வத்தையும் முன்வைத்து இன்னும் இதை நம்ம கொஞ்சம் விரிவுபடுத்தினா நல்லது, கொஞ்ச நாட்களை நம்ம சீக்கிரமாகவே கவர் பண்ணலாம் ரெடி பண்ண நம்மளும் அல்ஹம்துலில்லாஹ் ஆலோசனைகள் செய்து அந்த அடிப்பில் 3 நாட்களாக ஆக்கப்பட்டு சென்ற வாரம் 3 பக்கங்கள் 21, 22, 23 திங்கள் புதன் வெள்ளி நம்ம பார்த்து முடித்தோம். அதே வரிசையில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம இதே மாதிரியே தொடரலாம். அந்த அடிப்பில் இன்று திங்கள் நம்ம 24வது பக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த அடிப்பில் நம்ம பார்க்கும்போது ஒரு 1.5 மாதம் 1.25 மாதத்துக்குள்ளே நம்ம ஒரு ஜுஸை பார்த்துடலாம். ஆனால் முதல் ஜுஸுக்கு நம்மளுக்கு 2.5 மாதம் தேவைப்பட்டது, வாரத்தில் 2 நாள் அப்படிங்கிறனால. இப்போ 3 நாளுங்கிறனால மாஷா அல்லாஹ் நம்மளுக்கு அதிகமாக நம்ம சீக்கிரமாக படித்து முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாடத்தெல்லாம் ஏற்படுத்தி தர்றான். அல்ல நமக்கு பரிபூர்ணப்படுத்துவதற்கு அருள் புரிவானாக, ஆமீன். சரி, போன பக்கம் 23வது பக்கத்தில் 23A நம்ம என்ன பார்த்தோம்? சஃபா மர்வா என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதில் நிறைய ஃபிக்ர் ரீதியான சட்டங்களையும் பார்த்தோம். அடுத்து 23Bல வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மறைப்பவர்கள் மீதான சாபத்தையும், 23Cல அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மறுப்பவர்கள் மீதான சாபத்தையும், 23Dல கடைசி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்று ஒரே ஒரு வசனத்தில் 7 அத்தாட்சிகளை பற்றி அல்லாஹ் தஆலா அடுக்கினான். அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் சான்றுகள். அல்லாஹ் அவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு அல்லாவே பார்க்கணும்னு நீங்க நினைக்க கூடாது. அல்லாவை நீங்க பார்க்க முடியாது. ஆக அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் படைப்புகளை பார்த்து நீங்கள் படைப்பாளனை புரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். 8 வசனங்களில் 4 செய்திகள் பார்த்தோம். அடுத்து இன்று 24வது பக்கங்களும் 8 வசனங்கள். இந்த 8 வசனங்களில் 4 செய்திகளை பார்க்க போறோம். என்ன? 24A அல்லாஹ் அல்லாதவர்களை நேசிப்பவர்கள், அல்லாஹ் நேசிக்காம அல்லாஹ் அல்லாத பிற கற்பனை கடவுள்களை அவர்கள் நேசிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். 24A. 24B தீய தலைவர்களை புறக்கணித்தல். தீய தலைவர்களை நம்ம எடுக்கக்கூடாது, அவங்கள புறக்கணிச்சு வாழணும். அப்படி எடுத்தால் அதனுடைய விபரீதம் என்னவாக மறுமையில் ஆகும், அதை பற்றி அல்லாஹ் தஆலா 24Bல சொல்றான். 24Cல மனிதர்களே என்று அல்லாஹ் தஆலா அழைத்து நல்லதை உண்ணுங்கள், தூயவற்றை உண்ணுங்கள், ஹலாலை உண்ணுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். 24Dல வேதத்தை முழுமையாக நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்ப்போம். இன்னும் அதை தாண்டி சில செய்திகள் இருக்கு, அதை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இன்றைய இந்த பக்கத்தை பொறுத்த மட்டில் பெரிய நீண்ட விளக்கங்கள் விவரங்கள் எதற்கும் நம்ம அப்படி இருக்காது. ஆனால் எல்லா ஆயத்துகளுக்கும் ஓரளவுக்கான மிதமான தஃசீர்கள் இருக்கு இன்ஷா அல்லாஹ். ஓரளவுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு 3/4 மணி நேரத்துல இன்னைக்கு செஷனை பார்த்தரலாம் நினைக்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله ولو يرى الذين ظلموا إذ يرون العذاب أن القوة لله جميعا وأن الله شديد العذاب. 165வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது. இந்த வசனத்தை புரியுறது கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. வார்த்தை அமைப்பு, அல்லாஹ்வுடைய இந்த ஸ்டைல், இந்த வசனத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் புரியுறது உண்மையிலே கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் கவனத்தோட உற்று நோக்கி நம்ம கரெக்டா வந்து புரியணும். அந்த மாதிரி ஒரு அழகான அமைப்பு எல்லாத்துல இதை அமைச்சிருக்கான். மேலோட்டமா படிச்சுட்டு போனா புரியாது. வமினன் நாஸ் மக்களில் இப்படியும் இருக்கிறார்கள். மக்களில் இப்படியும் இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது தஃப்சீர் சாதியில சொல்லும் போது அல்லாஹ் சுபஹான், அதாவது சூப்பரா சென்ற வசனத்திலிருந்து அவங்க வந்து இணைச்சு சொல்றாங்க. மக்களில் சிலர் அல்லாவை விட்டு பல தெய்வங்களை எடுத்துக்கொண்டு அவைகளை அவர்கள் நேசிக்கிறார்கள், எப்படியும் மக்களில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்க பொருள். இங்க இதை சொல்வதற்கான லிங்கிங் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்ற வசனத்தில் அல்லாஹ்வோட அத்தாட்சிகள் அவங்க கேட்டாங்க. அல்லாஹ்வோட அத்தாட்சிகள் 7 அத்தாட்சிகள் சொல்லப்பட்டு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அந்த இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும், அந்த இறைவனை மறுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, அறிவுள்ள மக்கள் நிச்சயமா அந்த அல்லாவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படிலாம் சொன்ன பிறகும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எல்லாம் அவர்கள் கண்ட பிறகும் கூட இப்படி கூறுகெட்டவர்கள் இருக்கிறார்கள், மடமைத்தனமான ரீதியில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான்னு சொல்லி லிங்க் பண்ணி காட்டுறாங்க. ஹைர், என்ன அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான்? வமினன் நாஸ் மக்களில் இருந்து அப்படின்னா மக்களில் இப்படியும் சிலர், மை யார்,
எப்படிப்பட்டவர்கள்? எத்தஹது பல தடவை வந்துருச்சு, எடுத்துக்கொள்கிறார்கள். மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு, அல்லாஹ்வை அன்றி அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் போதே தெய்வங்களாக, கடவுளாக அப்படிங்கிறதா பெரும்பாலும் அது சொல்லப்படுது. அன்சாதன், இணைகளை, அல்லாஹ்வை விட்டுவிட்டு பல இணைகளை, இணை கடவுள்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இன்னும் யுஹிப்பூனஹும், அவற்றை நேசிக்கவும் செய்கிறார்கள். அஹப்ப நேசித்தான், யுஹிப்பு நேசிக்கிறான், யுஹிப்பூன் நேசிக்கிறார்கள். அந்த சில மக்கள் இருக்கிறாங்களே, பல தெய்வங்களை எடுத்துக்கொண்டார்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு, யுஹிப்பூனஹும் அவர்களை நேசிக்கவும் செய்கிறார்கள். எப்படி? கஹப்பில்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பதை போல. அல்லாஹ்வை எப்படி நேசிக்கணுமோ அந்த மாதிரி அல்லாஹ்வை விட்டுட்டு அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை, அவர்கள் கடவுள்களை கற்பனை கடவுள்களாக, இணைகளாக, நித் என்றால் இணை, அன்சாத் என்றால் இணைகள், இணைகளாக எடுத்துக்கொண்டு அவைகளை அவர்கள் நேசிக்கவும் செய்கிறார்கள் என்றால் அதெல்லாம் சொல்றான். வலவு யரல்லதீன ஸலமு, வலவு யரல்லதீன ஸலமு, இது வார்த்தைக்கு வார்த்தைக்கான அர்த்தம் இந்த வசனத்துக்கு சற்று பொருத்தமா இருக்காது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் போட்டிருக்காங்கன்னா கோர்வையான அர்த்தத்தை வச்சுதான் புரிஞ்சுக்க முடியும். ஓகேயா? வலவ் யரல்லதீன ஸலமுன்னு அநியாயம் செய்தவர்கள் பார்த்தாலே ஆனால் அப்படின்னு அர்த்தம் வருது, பார்த்தான்னு சொல்லி. ஆனா இங்க என்ன அர்த்தம் சொல்றாங்க முஃபஸ்ஸிரீன்கள்? எந்த தோரணையில் இதை சொல்லப்படுறதுன்னா, பார்க்க வேண்டுமே, உணர்ந்து பார்க்க வேண்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லவ் என்பது ஒரு 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 ஏக்கமான விஷயத்தை சொல்வதற்காகவும் சொல்லப்படும். லவ் கேனு யாலமூன், அவர்கள் அறிவார்களே ஆயின், அவர்கள் அறிய வேண்டுமே என்ற அர்த்தத்தில் அந்த சூனியத்தை கற்றுக்கொண்டு மறுமையை பாழாக்கினவர்கள் சொன்னால, அப்ப அந்த மாதிரி லவ் என்பது இஃப் ஆல் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வரும். அதே மாதிரி ஒரு ஏக்கத்தோடு, ஒரு கவலையோடு, ஒரு பரிதாபத்தை சொல்ற மாதிரி வரும். லவ் யரல்லதீன ஸலமு, அநியாயம் செய்தவர்கள் அப்படின்னா அநியாயக்காரர்கள், இப்படிப்பட்ட பாவிகள், இந்த காஃபிர்கள் அறிய வேண்டுமே, அவர்கள் பார்க்க வேண்டுமே. அவர்கள் பார்த்தால் என்ன? இது யரௌனல் அஸாப, தண்டனையை அவர்கள் காணும் பொழுது. இதுனா போது சமயம். யரௌன பார்ப்பார்கள், ரஆ பார்த்தான், யரா பார்க்கிறான், அதனுடைய பன்மை யரௌன, யரௌன பார்க்கிறார்கள். அல் அஸாப, தண்டனையை, வேதனையை கண்கூடாக அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். என்ன உணர்ந்து கொள்வார்கள்? அவர்கள் கண்டு கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள், பார்த்து கொள்வார்கள். என்னென்று? அன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ, அனைத்து ஆற்றலும், குவான வலிமை, பலம், நிச்சயமாக பலம் லில்லா, அல்லாஹ்வுக்கே, ஜமீஅன் அனைத்தும். அப்ப அனைத்து ரீதியான பவர், எல்லா ரீதியான பவர், வல்லமை, சக்தி எல்லாமே அல்லாஹ்க்கு மட்டும்தான். லில்லாஹி, அல்லாஹ்க்கு மட்டும்தான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். மேலும் அன்னல்லாஹ், மேலும் அல்லாஹ் ஷதீதுல் அஸாப், ஷதீதன கடுமையானவன், அஸாப்னா தண்டனை, தண்டனைனா தண்டனை செய்வது, பனிஷிங். ஓகேங்களா? பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு, பனிஷிங் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. இங்க வந்து பனிஷிங், சிவியர் இன் பனிஷ்மெண்ட், சிவியர் இன் பனிஷிங் அப்படிங்கிற மாதிரி. அப்ப தண்டிப்பதில், வேதனை செய்வதில் அல்லாஹ் மிக கடுமையானவன் என்பதையும், மேலும் அனைத்து வல்லமையும் அல்லாஹ்வின் கைவசம் தான், அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்பதையும் தண்டனையை கண்கூடே பார்க்கும் பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். வலவ் யரல்லதீன ஸலமு, அவர்கள் அறிய வேண்டுமே, பார்க்க வேண்டுமே, இப்போதே அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமே என்றும் சிலருடைய கருத்து இருக்கு. சிலர்கள் எப்படி சொல்றாங்க? வலவ் யரல்லதீன ஸலமுனா அநியாயக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டுமே, இன்றே உணர்ந்து கொள்ள வேண்டுமே. ஆனா என்ன நடக்கும்? இன்னைக்கு அவங்க உணர்றதில்ல. சமயம், எந்த சமயம்? யரல்லதீன ஸலமு, யரௌனல் அஸாப, அவர்கள் நாளை மறுமையில் தண்டனை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். என்ன? ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. என்ன? அன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ, எல்லா வல்லமை அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. வன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், மேலும் அல்லாஹ் கடுமையா தண்டிக்கிறான். தண்டனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், சார் கடுமையான தண்டிக்கிறான், சாதாரண தண்டனை இல்லையே. நம்ம என்னமோ விளையாட்டு நினைச்சோம், நரகங்கிறது பூச்சாண்டி நினைச்சோம், அது வந்து இப்படிப்பட்ட நரகம் மாதிரி, இப்படிப்பட்ட வேதனை நடக்குங்கிறத கண்கூட பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவாங்க என்பதுதான் இதனுடைய விளக்கமாக மார்க்கறிஞர்கள் சொல்லி முடிக்கிறாங்க. சரிங்களா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்ப இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஹதீஸ். ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு இந்த ஹதீஸை நம்ம முன்னாடி படிச்சோம். எப்ப அப்படின்னு சொன்னா, அதாவது 3வது பக்கம் நினைக்கிறேன். அதுல வந்து ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாதன் வ அன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு பல கடவுள்களை, பல இணைகளை நீங்கள் ஆக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோமா? அதே மாதிரிதான் இங்க இதுவும் சில மக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அதை நேசிக்கிறார்கள். அதன் மீது ஒரு நேசமும் ஒரு பிரியம் வந்தனாலதானே அதை வணங்குறது, அதற்காக ரோட்ல புரண்டு உருள்றது, மண்ணு சோறு சாப்பிடுறது, வேல் குத்திக்கிறது, முதுகுல குத்தி இழுத்துட்டு போறது, தீ மிதிக்கிறது, இதெல்லாம் எந்த அடிப்படையில? அவங்களுக்கு அது மேல ஒரு பிரியம் வந்துருச்சு. அந்த அந்த கற்பனை கடவுள்கள் மீது ஒரு பிரியமும், ஒரு அன்பும், ஒரு சொல்ல முடியாத ஒரு கிறுக்குத்தனமான, ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரியம் வந்துட்டனாலதான் அதை செய்வது அவங்களுக்கு சுலபமாக இருக்கு. ஹைர்,
அப்போ அதை அவங்க நேசிக்கிறதுனாலதான் கண்மூடித்தனமா பல விஷயத்தை செய்யறாங்க. அல்லாஹ்வை அப்படி நேசிக்கணும் அப்படின்னு நல்லா சொல்ல வர்றான். ஹைர். இப்ப இங்க என்ன ஹதீஸ் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்ன நினைவுபடுத்துறேன் திரும்ப உங்களுக்கு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ஐயு தம்பி ஆஸம், ஐயு தம்பி ஆஸம், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஜாலி லில்லாஹி நித்தன் வ ஹுவ ஹலகக, அல்லாஹ் உங்களை படைத்திருக்க, அல்லாஹ் உம்மை படைத்திருக்க அவனுக்கு நீங்கள் இணை கற்பிப்பது. அல்லாஹ் தான் உங்களை படைச்சிருக்கான். அப்ப படைத்த அல்லாஹ்வை நீங்க புரிஞ்சுக்காம அந்த அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த செய்தி புகாரி இடம்பெற்றிருக்கு 4477 4477 சஹீஹ் புகாரில 4477 ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்குது. ஹைர். வல்லதீன ஆமனு, அடுத்த ஒரு விஷயம் இங்க வருது. வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்களோ மிக கடுமையாக அல்லாஹ்வை அவர்கள் விரும்புவார்கள், நேசிப்பார்கள். அப்ப ஷதீத் அப்படின்னா கடுமையானவன், அஷத்னா மிக கடுமையானவன், சூப்பர்லேட்டிவ். ஹுப்பன் பிரியத்தில், லில்லா அல்லாஹ்வை நேசிப்பதில் ஈமான்தார்கள் மிக அதிகமாக நேசிப்பார்கள், கடுமையா நேசிப்பாங்க. இவர்கள் மற்றவர்கள் அவர்களுடைய கற்பனை கடவுள்களை விரும்புறாங்க, நேசிக்கிறாங்க, அதுக்காக என்னென்னமோ செய்யுங்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வை நேசிப்பவர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் மிக அதிகமா நேசிக்கிறாங்க. அதனாலதான் உயிரையும் கொடுக்குறாங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம சில உதாரணம் சொன்னோம், மாற்றார்கள் செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு மதத்துல இருக்கிறவங்க ஒண்ணு செஞ்சுக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் உயிரையும் கொடுக்குறாங்களே சஹாபா பெருமக்கள். சென்ற பக்கத்துல அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டு கொன்றவர்களை இறந்தவர்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னான்ல, அவங்க அல்லாஹ்ட்ட என்ன ஆசைப்பட்டு கேட்டாங்க, திரும்ப உலகத்துக்கு அனுப்பு, திரும்ப நாங்க உயிரை கொடுக்குறேன்டாங்க. அப்ப இவ்வளோ நேசம் உள்ளவர்கள் மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்காக உயிரை கொடுத்தார்கள், பொருளை கொடுத்தார்கள், ஒட்டுமொத்த சொத்து சுகங்களை இழந்தார்கள், அர்ப்பணித்தார்கள். எல்லாத்தையுமே, குடும்பத்தை, ஊரை, நாட்டை, எல்லாத்தையுமே, ஊரையே விட்டுட்டு முஹாஜிரீன்கள் மதீனாவுக்கு வந்தாங்க. குடும்பத்தையும் கோத்திரத்தையும் அதே போன்று சொத்து பத்துகள் எல்லாத்தையும் அன்சாரிகள் இந்த சஹாபாக்களுக்காக கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் அர்ப்பணிப்பாங்க. அல்லாஹ் அவ்வளோ அதிகமா அவங்க நேசிக்கிறனால, அல்லாஹ் அவ்வளோ பிரியப்படுத்துங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளை அவர்கள் அப்படி கவனித்தார்கள். அப்ப மூமின்கள் அல்லாஹ் மிக அதிகமா நேசிப்பாங்க. இந்த நேசம் என்பது எப்படி வெளிப்படும் என்பதை இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது, முழுமையாக அவர்கள் அல்லாஹ்வை விளங்கி வைத்திருப்பதின் காரணத்தினால் அவர்கள் முழுமையாக அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். அது அல்லாஹ்வுடைய நேசத்துல வருது. அல்லாஹ்வுடைய நேசம் அப்படின்னா தௌகீரிஹிம் வ தௌஹீதிஹிம் லஹு, அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அல்லாஹ் ஒருவன் தான் படைப்பாளன், அல்லாஹ் ஒருவன் தான் அனைத்து ஆற்றலும் கொண்டவன் என்று அல்லாஹ் ஒருவனை ஏகத்துவப்படுத்துவார்கள். அந்த அல்லாஹ் ஒருவனை அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள், அவனை அஞ்சுவார்கள், அவனுக்கு எதையும் இணையாக்க மாட்டார்கள், அவனை மட்டுமே வழங்குவார்கள், அவன் மீதே நம்பிக்கை வைப்பார்கள், அவன் பக்கமே திரும்புவார்கள், அவனிடத்திலே தங்கள் காரியங்களை ஒப்படைப்பார்கள். இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு பேர் தான் முகமது. அல்லாஹ் எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு போறது இல்ல, ஐ லவ் அல்லாஹ் அப்படி சொல்றது இல்ல, ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது இல்ல. இதை இபாதத்துல காட்டுறது, வாழ்க்கையில காட்டுறது, செயல்பாடுகள்ல நிரூபிக்கிறது தான் உண்மையான முஹப்பத். எனக்கு ஒண்ணு பிடிக்கும் அப்படின்னா சொல்றதுலயா இருக்கு? பிடிக்குங்கிறது எவ்வளோ நம்ம அதை ப்ரூவ் பண்ணுவோம், எவ்வளோ வாங்கி கொடுத்து, எவ்வளோ விஷயத்துல ப்ரூவ் பண்ணி அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிட்டே இருக்கலாம். ஒருத்தங்களை நம்ம பிடிக்குங்கிறத சொல்லிட்டு போனா அதை ஏத்துக்கிறது இல்லை, வாயால சொல்ற, அதை நீ ப்ரூவ் பண்ணல அப்படின்னா அது உலகமே அதை ஏத்துக்காது. அது மாதிரி அவர்கள் இபாதத்தை கொண்டு, எல்லா விதமான வழிபாடுகளை கொண்டு அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ரீதியில் அஞ்சு அல்லாஹ் செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சதை நிரூபிப்பார்கள். அதுதான் உண்மையான பிரியம் என்று இங்க முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. இந்த வசனம் நம்மளுக்கு நிறைவடைகிறது. அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ், அடுத்தடுத்து ஒரு 2 வசனம் சில பிராக்டிக்கலான அழகான சில விஷயங்களை சொல்லுது பாருங்களேன். إذ تبرأ الذين اتبعوا من الذين اتبعوا ورأوا العذاب وتقطعت بهم الأسباب. إذ சமயம், எந்த சமயம்? تبرأ الذين اتبعوا, تبرأ என்றால் நீங்கிக் கொண்டான், تبرأ விலகிக் கொண்டான், நீங்கிக் கொண்டான், ஜகா வாங்கிட்டான்னு சும்மா நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவன் கை விட்டுட்டான், கிளண்டுக்கிட்டான் அப்படிங்கிற நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. இதுக்கு தபர்ர, விலகி கொண்டார், நீங்கி கொண்டார், பொறுப்பை நீக்கி கொண்டார், இது எல்லாமே தபர்ர. பரி அப்படின்னு சொல்லணும்னா நான் நிரபராதி ஆயிட்டேன், நான் நீங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இஸ் தபர்ர, யாரு தபர்ர? அல்லதீன துபிஉ, யார் பின்பற்றப்பட்டார்களோ, இத்தபஅ பின்பற்றினான், இத்தபஅனா பின்பற்றினான், ஆக்டிவ் வாய்ஸ். உத்துபிஅ அப்படின்னா பின்பற்றப்பட்டான், he was followed, பின்பற்றப்பட்டான். உத்துபிஉ பின்பற்றப்பட்டார்கள், அல்லதீன துபிஉ யாரெல்லாம் பின்பற்றப்பட்டார்களோ, பின்பற்றப்பட்டவர்கள் விலகும் பொழுது, விலகுவார்கள் நாளை மறுமையில. பின்பற்றப்பட்டவர்கள் அப்படின்னா பின்பற்றியவர்கள் முஷ்ரிக்கீன்கள்ங்க, பின்பற்றியவர்கள் இணை வைப்பாளர்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், முனாஃபிக்கீன்கள், யஹூதர்கள், கிறிஸ்துவர்கள், இவங்கெல்லாம் பின்பற்றியவர்கள். யாரை பின்பற்றினாங்க? கற்பனை கடவுள்களை பின்பற்றினாங்க, குறிப்பாக இணை வைப்பாளர்கள். ஓகேங்களா? ஏன்னா சென்ற வசனத்துல
பல தெய்வங்கள் எடுத்துக்கொண்ட இணை வைப்பாளர்களை பத்தி அல்லாஹ் தஆலா முக்கியமா சொல்றான். அப்ப இணை வைத்தவங்க பல பேரை இணையாக்குனாங்க, பல தெய்வங்களை பல சிலைகளை வணங்குனாங்க. இன்னைக்கு பல இவர் கடவுள் அவர் கடவுள்னு கண்ட சாமிகளை வணங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஹைர், ஓகேங்களா? அப்ப பின்பற்றப்பட்டவர்கள் இருக்காங்க, அவங்க விலகும் போது விலகிக்குவாங்க. யாரை விட்டு விலகுவாங்க? மினல்லதீன தபஉ, பின்பற்றியவர்களை விட்டு விலகுவார்கள். யார் தங்களை பின்பற்றினாங்களோ தங்களுடைய ஃபாலோவர்ஸை விட்டு அவங்க ஜகா வாங்கிடுவாங்க, விலகிடுவாங்க. மினல்லதீன இத்தபஉ, இது பாசிவ் இல்ல, ஆக்டிவ் வாய்ஸ். இத்தபஉ, யார் பின்பற்றினார்களோ அவர்களை விட்டும் பின்பற்றப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாம் விலகி கொள்ளும் பொழுது, மேலும் வரவுல் அதாப, இந்த பின்பற்றியவர்கள் இருக்கிறாங்களே, ரஅவு பார்ப்பார்கள், ரஆ பார்த்தான், ரஅவு பார்த்தார்கள், வரஅவு அல் அதாப, அதை சேர்த்து படிக்கும்போது ரஅவுல் அதாப, மேலும் இவர்கள் வேதனையை கண்கூடாக பார்ப்பார்கள். போன வசனத்துல சொன்ன மாதிரி கண்கூட வேதனையை பார்த்துருவாங்க, நரகத்தை பார்ப்பாங்க நாளை மறுமையில. மேலும் அருந்து விடும். தகத்தா என்றால் துண்டிக்கப்படும். கதஅ துண்டித்தான், கட் பண்றது சொல்லுவாங்க. காத்தி ஒரு ரஹம், உறவை துண்டிப்பது காத்தி ஒரு ரஹம்னு சொல்லப்படுது. கதஅ யக்தவுனாலும் கட் பண்றது. தகத்தா யதகத்தவுனா கட் ஆகுறது, ஆட்டோமேட்டிக்கலி அருந்து போறது, அறுபடுறது. தகத்தஅத் அறுபட்டு விடும், அருந்து விடும். பிஹிம் அவர்களுக்கு இடையில், அல் அஸ்பாபு தொடர்புகள், அதாவது பின்பற்றியவர்கள் பின்பற்றப்பட்டவர்கள், வணங்கியவர்கள் வணங்கப்பட்டவர்கள். ஓகேங்களா? எல்லாம் ஒரு கோஷ்டி. ஓகே, அப்போ இவங்க மீது இருக்கக்கூடிய நேசத்தின் பிரியத்தின் காரணத்தினால தான் வணங்குனாங்க. இன்னைக்குமே ஒரு மனுஷனையே கடவுளா இன்னைக்கு வணங்குறாங்களா இல்ல? எத்தனையோ மக்கள் மனிதர்களையே, மனிதராக பிறந்தான், அவர்கள் மலஞ்சலம் கழிக்கிறாங்க, மனிதர்களாக பிறந்தவங்க, அவங்க மனிதர்களாக வாழ்றாங்க, அவங்க இறந்து போறாங்கன்னு தெரியும், ஆனாலும் கடவுள் அப்படின்னு வணங்குறாங்க. இல்ல, ஏன் வணங்குறாங்க? அவங்க ஒரு பெருசா பாக்குறதுனால. அதனால அவங்க மேல அதிகமா அளவு கடந்த அன்பை வச்சுட்டாங்க. அன்பையும் பிரியத்தையும் மரியாதையும் மகிமையை வச்சு ஒரு உச்சகட்டத்தை கொண்டு போய் கடவுளாக்கிட்டாங்க. ஹைர், அப்ப இப்படி ஒரு பந்தம் அவங்களுக்குள்ள இருக்குல்ல, ஒரு கண்மூடித்தனமா அவங்களை பின்பற்ற வைக்கக்கூடிய ஒரு பந்தம் இருக்குல்ல, அவங்களுக்காக எதையும் செய்யலாங்கிற ஒரு பந்தம் ஏற்பட்டுச்சு. அந்த பந்தம் அறுபட்டு போயிடும், உலகத்துல வணங்குற வரைக்கும் இருக்கும். நாளை மறுமையில அதாபையும் நரகத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒண்ணுமே கிடையாதா, நீனே ஃபியூஸ் பண்ணவனா, நீ டம்மியா, உன்ன நான் கடவுள் நினைச்சு வணங்கினே, இனி கடவுள் இல்லையா? அப்ப இந்த முஸ்லிம்களும் இந்த முகமது ஸல்லல்லாஹு சொன்ன அந்த அல்லாஹ் உண்மையில கடவுளாங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தேர் ரிலேஷன்ஷிப் வில் பி கட். அது அவர்களுக்கு மத்தியில அந்து போயிரும், வயர் அந்துரும், வார் அந்துரும், நூல் அந்துருங்கிற அல்லாஹ். பிஹிமுல் அஸ்பாப், அந்த தொடர்புகளுக்கு மத்தியிலே முறிவு ஏற்பட்டு விடும். தகத்தஅத் அறுபட்டு விடும். தகத்த ஆண்பால், தகத்தஅத் பெண்பால். ஏன்னா அஸ்பாப்ங்கிறது பன்மையான வார்த்தை பெண்பால தான் சொல்லணும். அப்போ தொடர்புகள் அவர்களுக்கு மத்தியில் அறுபட்டு விடும். இந்த வசனங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய வசனங்களுடைய வார்த்தை புரிகிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஹைர், தொடர்புகள் என்பதெல்லாம் அவர்களுக்கு மத்தியில ஒண்ணு இல்லாம ரிலேஷன்ஷிப் எல்லாமே போயிரும் என்று சொல்லப்படுது. ஹைர், இங்க சில விளக்கத்தை மாஷா அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்ப நீங்கிடுறாங்கன்னு வருதுல, யார் இப்படி நீங்கி போவா அப்படின்னா, நம்ம இப்ப சொன்ன மாதிரி யாரெல்லாம் இவங்க வணங்கினாங்களோ எல்லாருமே நீங்கிடுவாங்க. அவர்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது சாமியார்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட அந்த போலி ஆட்களாக, போலி சாமியார்களாக இருக்கலாம், எல்லாருமே ஓகே, அல்லது கற்பனை கடவுள்கள் எல்லாமே, அவங்க எல்லாமே விளங்கிடுவாங்க, எல்லாம் கைவிரிச்சிருவாங்க, நாங்க காரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. காரணமா இருந்தாலும் சரி, காரணம் இல்லாட்டியாலும் சரி. ஹைர், இதுல ஒரு சில விஷயத்த இப்னு கஸீர் சொல்றாங்க. தபர்ரத் மின்ஹுமுல் மலாயிகா, வானவர்கள் விலகிக்குவாங்க. ஏன்னா வானவர்களையும் சிலர் உலகத்துல வணங்கி வந்தாங்க. வானவர்களை வணங்கிய ஒரு கூட்டமும் உண்டு, ஏஞ்சல்ஸ் என்றும் அது கிறிஸ்துவத்திலும் அது சொல்லப்படுகிறது. அவர்களையும் சிலர் வணங்குறாங்க. அப்ப அந்த வானவர்கள் விலகிக்குவாங்களாம். அதுவுமே குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்னு கஸீர் சொல்றாங்க, சூரா கஸஸ்னா 28வது அத்தியாயம், 28th chapter verse number 63, 63வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். தபர்ரனா இலைக மா கானூ இய்யானா யஅபுதூன். தபர்ரனா இலைக, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நாங்கள் விலகி கொண்டோம், நாங்கள் விலகி முன்னாடி நாங்கள் வந்துட்டோம். மா கானூ இய்யானா யஅபுதூன், எங்களை அவர்கள் எப்படி என்ன வணங்கி கொண்டிருந்தார்களோ, எங்களை அவர்கள் எப்படி இபாதத் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த விஷயத்துல நாங்க விலகிக்கிட்டோம், எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க சொல்லலை என்று வானவர்கள் அவர்களுடைய நிரபராதித்தனத்தை, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, எங்களை பிடிச்சிடாத என்று வானவர்கள் நாளை மறுமையில கூறுவாங்க. சூரா கஸஸ்ல அது இருக்கு. அப்போ வணங்கப்பட்டவர்கள் எல்லாம் விலகுவார்கள்ங்கிறதுல எல்லா போலிகள் மட்டும் கிடையாது,
நல்லவர்களும் இன்னைக்கு வணங்கப்பட்டிருக்கிறாங்க. அவுலியாங்கிற பேர்ல நல்லடியார்கள் சஹாபாக்களையும் கூட இன்னைக்கு வணங்குறவங்க இருக்கிறாங்கல்ல. சஹாபாக்கள் பேர்ல இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் அடக்க ஸ்தலத்துக்கும் போய் இன்னைக்கு இபாதத் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நல்ல மக்களையும் இன்னைக்கு வணங்குனது இருக்குது. அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே வந்து நல்லடியார்களா வாழ்ந்துட்டு போனவங்கள தான் சிலையாக்கி வணங்கி வந்தாங்க. அப்போ அதுல நல்லவங்களும் இருக்கிறாங்க, போலியாக தங்களை வணங்குங்கன்னு சொல்லி வாதிட்டவங்களும் இருக்கிறாங்க. நல்லவங்களுக்கு அல்லாட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்க விலகிக்குவாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்கிக்குவாங்க. கெட்டவங்களும் ஒதுங்குவாங்க, ஆனா அவங்க ஒதுங்கி தப்பிக்க முடியாது, நரகத்துக்கு தான் அவங்க ஒதுங்கணும். சரி, ஹைர். அப்ப வானவர்கள் எப்படி ஒதுங்கிக்குவாங்க அப்படிங்கிறது குரான்ல வருது அப்படிங்கிற சொல்றாங்க. ரெண்டாவது, வானவர்கள் இன்னொரு வசனத்துல என்ன சொல்லுவாங்கன்னு சொல்ற சபா. சபா அப்படின்னு சொன்னா 34 41 பாருங்க. சுப்ஹானக அன்த வலியுனா மின் தூனிஹிம் பல் கானூ யஅபுதூனல் ஜின் அக்ஸருஹும் பிஹிம் முஃமினீன் என்று அவங்க சொல்லக்கூடியது வருது. யால நீ பரிசுத்தமானவன், நீனே எங்களுடைய பாதுகாவலன், உன்னை தவிர உன்னை விட்டு விட்டு இவர்கள் ஜின்னை தான் வணங்கி கொண்டிருந்தார்கள். பல் கானூ யஅபுதூனல் ஜின், இவர்கள் ஜின்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அக்ஸருஹும் பிஹிம் முஃமினீன், அதிகமானோர் ஜின்களை கொண்டுதான் ஈமான் கொண்டிருந்தார்கள் என்று இந்த ஷிர்க் வைத்த சிலரை பற்றி அவங்க சொல்லி காட்டுவாங்க. இதெல்லாம் பின்னா நம்ம விரிவா படிப்போம், சரியா? சூரா சபால உள்ளது, சூரா கசஸ்ல உள்ளது, அந்த டேத்துல நம்ம ஃபுல் விலாவரியா பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்த மாதிரி ஜின்னை வழங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்கல்ல, ஜின்கள் என்ன சொல்லும் அதையும் எல்லாம் குரான்ல சொல்லி காட்டுறான். அதை பார்க்கறது வந்து அஹ்காஃப், சூரா அஹ்காஃப் 5:6 அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அஹ்காஃப்னா 46 46 5வது 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஜின்கள் இருக்குதே, வல் ஜின்னு ஐதன் தபர்ரஉ மின்ஹும், அவர்களும் நிரபராதித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். எங்களே நாங்க வணங்க சொல்லல, எங்களையே இவங்க வணங்கினாங்க, எங்களை குற்றம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி தங்களை யாரெல்லாம் விவாதம் செஞ்சாங்களோ அவங்களை விட்டு இவங்கெல்லாம் விலகிக்குவாங்களாம். அவங்க சொல்லுவாங்களாம், வமன் அஃதல்லு மிம்மன் யதுஉ மின் துனில்லாஹி மன் லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமah வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன் وَإِذَا حُشِرَ النَّاسُ كَانُوا لَهُمْ أَعْدَاءً وَكَانُوا بِعِبَادَتِهِمْ كَافِرِينَ. மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படும் பொழுது அவர்கள் இவர்களுக்கு பகைவர்களாக ஆகிவிடுவார்கள். அவர்கள் பகைவர்களாக ஆகிடுவார்கள். என்ன யார் ஒன்ன வணங்க சொன்னா அப்படின்னு சொல்லி பகைவர்களாகி இவங்க அவங்களுக்கு பகைவர்கள் ஆகிடுவாங்க. உங்களை போய் நாங்க வணங்கணுமே, ஒரு உதவியை நீங்க எங்களை செய்ய மாட்டீங்களே என்று அவர்களை பகைக்க, இவர்களை பகைக்க, வக்கானு பிஇபாதத்திஹிம் காஃபிரீன், இவர்கள் இபாதத் செய்ததையே அவர்கள் நிராகரிப்பாங்க. எங்களை நீங்க இபாதத் செய்யல என்று அவர்கள் நிராகரிப்பாங்க. இப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் ஏற்படும். இது சூரா அஹ்காஃப்லயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஹைர். இதே மாதிரி யாரெல்லாம் இவங்க வணங்கினாங்களோ அவர்கள் வானவர்களாக இருக்கலாம், அல்லது ஜின்களாக இருக்கலாம், அல்லது மனிதர்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் புனிதர்களாகவும் இருக்கலாம். யாரை வணங்கினாலும், குறிப்பாக இந்த மாதிரியான வழிகெட்டவர்கள் எல்லாம் பெரும்பாலும் வணங்கப்படுறாங்க. பார்த்தீங்களா, வழிகெட்டவர்களே வணங்கப்படுறாங்கல்ல. அப்போ வணங்குறாங்கல்ல, என்ன நடக்குங்கிறத சூரா அன்கபூத்லயும் சொல்லி காட்டுறான். அன்கபூத் அப்படிங்கிறது 29வது அத்தியாயம் 29 25 எடுத்து பாருங்க. ஒரு பெரிய ஆயத்தை, அதோட முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்றேன். யக்ஃபுர் பஅதுஹும் பிபஅதின் வ யல்அனு பஅதுக்கும் பஅதா, அவர்களில் சிலரை நிராகரித்துக் கொள்வார்கள், அவர்கள் சிலரை பழித்துக் கொள்வார்கள். அப்போ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குறாங்க. நீ என்ன வணங்குன, என்ன யார் வணங்க சொன்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் வழிகெடுத்தார்களோ எல்லா ஷைத்தானும் இன்னைக்கு நான் உனக்கு அதை கத்துத்தரேன், இதை கத்துத்தரேன், இதை செய்ய வைக்கிறேன், இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு உலகத்துல வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கன்வின்ஸ் பண்ணி எல்லா தப்பும் பண்ண வச்சவங்க, இப்படி வழிகெடுத்தவங்களும் சரி, அல்லது என்ன வணங்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்கல்ல, எல்லாருமே நாளை மறுமையில மறுத்துருவாங்களாம். இல்ல நான் சொல்லல, நான் சொன்ன உனக்கு எங்க போச்சு அறிவு, இப்படி எல்லாம் அவங்க பேசுவாங்க. மாறி மாறி திட்டிக்குவாங்க. ஒன்னால்தான் நான் கேட்டேன், ஒன்னால்தான் நான் வழி கேட்டேன், உங்களால்தான் நான் வழி கேட்டேன், என்ன நீங்க வணங்க ஆரம்பிச்சு என்ன கடவுளுங்கிற மாதிரி என்னை கொண்டு வந்து ஒரு ஸ்தானத்தை கொடுத்துட்டீங்க. அந்த மிதப்புல நானும் கடவுள் வேஷம் போட்டு இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாயிட்டேன்னு அவங்க இவங்களை பழிக்க, இவங்க அவங்கள பழிக்க, இப்படி எல்லாம் நாளை மறுமையில நிறைய விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் சொல்லி காட்டுறேன். அப்ப எல்லாம் விலகிக்குவாங்க. அப்ப இன்னைக்கு இதுல நம்மளுக்கு என்ன பாட படிப்புன்னு தெரியுமா? முஸ்லீம்கள், இஸ்லாமிய சமுதாயத்திற்கு யாரெல்லாம் நாம் பின்பற்றினோம் அல்லது யாரெல்லாம் நம்மளை தவறாக வழி நடத்தினார்களோ அவங்க பாட்டு நம்மளுக்கு வந்து டாட்டா சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க விலகி போயிடுவாங்க. நம்ம வந்து யாரையும் அன்னைக்கு போய் விரல் காட்ட முடியாது. இவனால நான் கெட்டேன், இவன் தான் நான் வழி கெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செஞ்ச தண்டனைக்கான குற்றத்துக்கான தண்டனை கண்முன்னே பார்க்க நேரிடும், இன்னும் கண்முன்னே காண்பார்கள். நல்லா சொல்றேன். இந்த நிலையை விட்டு அல்லா நம்மளே பாதுகாப்பானாக. وقال الذين اتبعوا لو أن لنا كرة فنتبرأ منهم كما تبرؤوا منا كذلك يريهم الله أعمالهم حسرات عليهم وما هم بخارجين من النار. அடுத்த வசனம் இன்னும் அழகா அல்லாஹ் அந்த காட்சியை எடுத்து கண்முன்னே கொண்டு வர்றான் பாருங்க. அதாவது இந்த தீய தலைவர்களை நம்ம எந்த அளவுக்கு புறக்கணிக்கணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் நம்ம பாக்குறோம். ஒகால் அல்லதீன தபஉ, இப்படி பின்பற்றியவர்கள் கூறுவார்கள், பின்பற்றி மோசம் போயிட்டாங்கல்ல,
இந்த மாதிரி பல கடவுள்களை வணங்கி மோசம் போனவர்கள் சொல்லுவாங்களாம், லவ் அன்னலனா கர்ரத்தன், லவ் என்றால் இருந்தால், இருக்குமாயானால், கிடைக்குமேயானால் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பரிதாப நிலைக்கு தான் அது சொல்லப்படும் பெரும்பாலும். இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற லவ் ஒரு வேலை, அண்ண நிச்சயமாக, இல்லைன்னா நமக்கு கர்ரச்சன், கர்ரச்சன்னா ஒரு வாய்ப்புன்னு அர்த்தம். மர்ரச்சன் கர்ரச்சன் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். மர்ரச்சன்னா ஒன் டைம், கர்ரச்சன்னாலும் ஒன் டைம், எ சான்ஸ் அப்படின்னு அர்த்தம். லவ் அன்னலனா கர்ரச்சன், ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைச்சா. இந்த சான்ஸுக்கு என்ன அர்த்தம்? திரும்பி வர்ற சான்ஸ். அதனால திரும்பி செல்வதுங்கிறதே கொடுத்துட்டாங்க. கர்ரச்சன்ங்கிறதுக்கு திரும்பி வருதுங்கிறதோட டைரக்ட் மீனிங் கிடையாது. ஒரு முறை அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு முறைங்கிறது என்ன, அவங்க ஒரு முறையை கேட்பாங்கன்னா, ஒரு முறை உலகத்தை அனுப்புங்கன்னு கேட்பாங்க. அதனால டைரக்டா அந்த டிரான்ஸ்லேஷனை போட்டாங்க. ஸோ கர்ரா மர்ரா அப்படின்னு சொன்னா தடவை, முறை, டைம் அப்படிங்கிறது அர்த்தம். ஃபைன். அப்போ அண்ணலனா கர்ரச்சன், நமக்கு ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆயின். என்ன தடவை வாய்ப்பு கிடைக்குமே ஆயின்னா, உலகத்துக்கு திரும்ப போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆயின், ஃபனதபர்ர மின்ஹும், எதற்காக? இதற்காக. ஃபங்கிறது காகங்கிறதுக்கு வரும், சபபியன்னு சொல்லுவாங்க. அப்பதான் அது ஃபேலுக்கு நசபு செய்யணும். தபர்ர என்று வருது, தபர்ர என்று வராம தபர்ர யதபர்ரு, அத்தபர்ரு நதபர்ருன்னு வரணும். ஃப என்பது காகங்கிற மீனிங்ல வர்றதுக்காக, விலகிக் கொள்வதற்காக. மின்ஹும், அவர்களை விட்டு. நம்ம யாரை வணங்கணுமோ, மூடத்தனமா நம்ம உலகத்துல வணங்கி இப்ப ஏமாந்துட்டோம். திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம உலகத்துக்கு போய் அவங்கள விட்டு நம்ம விளைக்கலாம். இப்ப நம்மள அவங்க கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, நம்ம அவங்களை கழட்டி விட்டு காட்டலாம். உலகத்துல போய் நம்ம அவங்கள வணங்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை வருமா, ஒரு ஏக்கம் வருமா. நமது கடவுள்களை விட்டும், அவர்களை விட்டும்னா நம்ம யாரை வணங்கணுமோ அவர்களை விட்டும் நாம் விலகிக் கொள்வோம். விலகிக் கொள்வதற்கு கமா தபர்ரஉ மின்னா, நம்மை விட்டு அவர்கள் இப்பொழுது விலகிக் கொண்டதை போன்று. மஷர் மீதானத்தில் தபர்ரஉ, விலகினார்கள், மின்னா நம்மை விட்டும். நம்மளை கைவிட்டுட்டு இவங்க இப்ப கைவிட்டதை போன்று இவங்களை நம்ம வணங்காம கைவிடுறதுக்காக நமக்கு இன்னொரு சான்ஸ், கர்ரா, ஒரு வாய்ப்பு கிடைக்கணுமே என்று பின்பற்றியவர்கள், அவர்களை பின்பற்றிய முஷ்ரிக்கீன்கள் கூறுவார்கள். சொல்லி என்ன பிரயோஜனம்? சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஏக்கம் அவங்களுக்கு வரும், இப்படிலாம் கைவிட்டு போயிட்டாங்களே. கதாலிக்கு, இவ்வாறு எல்லாத்துல சொல்றான். நீ சொல்லி என்ன பலன், நீ இப்ப புலம்பி என்ன பலன், இப்ப நீ புரிஞ்சு என்ன பலன், இப்ப நீ உணர்ந்து என்ன பலன், இப்ப நீ இதெல்லாம் சிந்திச்சு என்ன பலன்? ஒன்னும் இல்ல. இது ஒரு ஏக்கமா வேணா நீ நினைச்சுக்கலாம், சொல்லிக்கலாம். கதாலிக், அல்லாஹ் சொல்ற இவ்வாறுதான், இவ்வாறே. யுரீஹிம், அரா காண்பித்தான், ரஆனா பார்த்தான், அதுவே அரானா பார்க்க வைத்தான். இட் மீன்ஸ் காண்பித்தான், ஷோட். யுரி பிரசன்டென்ஸ், அரா யுரி, யுரி காண்பிப்பான், ஹிம் அவர்களுக்கு. யாருக்கு? இப்படி வணங்கியவர்களுக்கு, கண்மூடித்தனமாக ஷிர்க் செய்தவர்கள், கண்ணையும் மண்ணையும் அதையும் இதையும் தலைவர்களையும் கடவுள்கள் என்று போலி கடவுள்களையும் வணங்கியவர்களுக்கு மறுமையில் காண்பிப்பான். யுரீஹிம், அல்லாஹ் வில் ஷோ தெம், அல்லாஹ் அவர்களுக்கு காண்பிப்பான். அமாலஹும், அவர்களின் செயல்களை காண்பிப்பான். செயல்களை காண்பிப்பான் எப்படி இருக்கும்? ஒன்னும் இருக்காது. நீ செஞ்ச செயல் எல்லாம் ஷிர்க் தான். முஸ்லிம்களுடைய செயல்களை பாரு, தொழுகை, அதுக்கு எவ்வளவு வெயிட் பாரு. நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், தான தர்மம், நன்மை ஏவியது, தீமையை தெரிந்தது, குரான் ஓதியது, திக்ரு செய்தது, தஸ்பீ செய்தது என்று அவர்களுடைய அமல்கள் எல்லாம் எடை போடப்பட்டு அதற்கான அந்த அளவுக்கான சொர்க்கங்களுக்கு அவர்கள் அனுப்பப்படுவார்கள். இவங்க என்ன செஞ்சாங்க? எல்லாம் நஷ்டமானதுதான். அதான் அவங்களுடைய அமல்கள் எல்லாம் காட்டப்படும். அப்படின்னா ஒன்னும் இல்லைங்கிற எம்டியை தான் காட்டப்படும். அப்ப அவர்களுடைய தீய செயல்கள் காட்டப்படும், அது நன்மையே இல்லை என்பதும் காட்டப்படும். யுரீஹிமுல்லாஹு அமாலஹும், இவர்களின் செயல்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா காட்டுவான், அல்லது செயல்களுடைய விளைவை அவர்களுக்கு காட்டுவான். எப்படியானதாக இருக்கும்? ஹஸராத்தின் அலைஹிம், அவர்களுக்கு மனவேதனையாக. ஹஸராத்னா நஷ்டம்னு அர்த்தம், மனவேதனைங்கிறதுக்கும் சொல்லலாம். ஹஸராத், ஹஸராத் பன்மை. அப்ப ஹஸராத்தின் அலைஹிம், அவர்களுக்கு மனவேதனையாக அவங்களுடைய அமல்களை காட்டுவோம். இதெல்லாம் மறுமையில நடக்கக்கூடிய சில காட்சிகள். அப்போ பிறர்களை வணங்கியவர்களுக்கு இடத்துல காட்டுவான். நீ உன்னையும் தேடிக்கல, அவங்களதான் நான் வணங்கினேன், நன்மை தர சொல்லி. என்ன வணங்கினவங்களுக்கு நான் நன்மை கொடுத்துட்டேன், என்ன தோல்ந்தவங்களுக்கு இந்த கொடுத்துட்டேன். 1 10 மடங்கு, 10 7 மடங்கு நான் மல்டிபிள்ஸ் ஆக்கி அவங்களுக்கு நான் ரிவார்ட்ஸ் கொடுத்துட்டேன். மாஷால வாங்கிட்டு இன்முகத்தோட என்று முகமலர்ச்சியோடு அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போறாங்க. நீ யாருக்காக செஞ்ச? அவனுக்காக செஞ்ச, அவன் தரட்டும், அவன்கிட்ட வாங்கிய கூலி என்ற இடத்தெல்லாம் காட்டுவான். அப்ப அவங்களுடைய செயல்களை காட்டுவான். அது அவர்களுக்கு நஷ்டமானதாக, மனவேதனையானதாகத்தான் அவர்களுக்கு காட்டப்படும். வமாஹும், மேலும் அவர்கள் இல்லை, பிஹாரிஜின், வெளியேறுபவர்களாக. வமா இல்லை, ஹும் அவர்கள் இல்லை, அவர்கள் இந்த பின்பற்றியவர்கள், இந்த முஷ்ரிக்கீன்கள் இல்லை. ஹரஜ வெளியேறினான், யஹ்ருஜு வெளியேறுகிறான், இஸ்மு ஃபைல் ஹாரிஜ் வெளியேறுபவன், ப்ளூரல் ஹாரிஜூன், ஹாரிஜீன். பிஹாரிஜீன், பி எனக்கூடிய ஜார்னால மஜ்ரூரா ஹாரிஜீனன் வருது, ஊனன் வராம. பிஹாரிஜீன், அவர்கள் வெளியேறுபவர்களாக இல்லை. எதிலிருந்து? எங்க போறாங்க? நரகத்திற்கு. மினன்னார், அந்த நரகத்திலிருந்து வெளியேறக்கூடியவர்களும் இல்லை.
நீ இப்ப கை சேத போறனாலையோ உலகத்துக்கு ஒரு வாட்டி அமிச்சா, இதுல இன்னும் சில தஃப்சீர் ஆசிரியர் சொல்றான், உலகத்துக்கு அமிச்சா நான் அவங்கள வணங்காம இருப்போங்கிறது மட்டும் இல்ல. அப்ப வணங்காம என்ன செய்வாங்க? அல்லாஹ் வணங்கி காட்டுவோங்கிறது அவங்க சொல்ல வர்றாங்களாம். ஓகே, என்ன திரும்ப ஒரு வாட்டி அனுப்பு. அவங்களெல்லாம் நாங்க நிராகரிச்சு, அவங்களெல்லாம் நாங்க புறக்கணிச்சு, நாங்க வந்து உன்ன மட்டும் நாங்க வணங்கி காட்டுறோம். உன்ன மட்டும் நாங்க ஈமான் கொண்டு அமல் செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க வர்றாங்களாம். நீ வணங்கி இருக்கணுமே, கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பாழடித்தாய். கொடுக்கப்பட்ட அவகாசம் அது வீணடிக்கப்பட்டு விட்டது. இப்ப என்ன வாய்ப்பு, நேரம், அவகாசம், சான்ஸ கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்ப நரகத்துக்கு தான் போக நேரிடும். இந்த நரகத்திலிருந்து அவர்கள் வெளியேறுபவர்கள் இல்ல. வமாஹும் அவர்கள் இல்லை பிகாரிஜீன மினன் நார். நரகிலிருந்து அவர்கள் வெளியேறக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை, வெளியேற முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹைர். அடுத்த பாயிண்டர் 24C. يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. يا أيها الناس மக்களே. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களை அழைத்து சில நல்ல உபதேசம் சொல்றான். 24Cல மனிதர்களே நல்லதே உண்ணுங்கள் என்பது ஒரு அட்வைஸ். யா அய்யுஹன்னாஸ் மக்களே குலு உண்ணுங்கள், மிம்மா மின்லிருந்து, மா என்ன, ஃபில் அர்தி பூமியில் இருக்கக்கூடியவற்றில் என்ன, ஹலாலான் தொய்யபா ஹலாலாக தொய்யபாக இருக்கிறதோ. அப்போ ஹலாலானதாக, அனுமதிக்கப்பட்டதாக, தூயதாக, நல்லதாக, தொய்யபாக இருக்கிறதோ அதை மட்டும் உண்ணுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். இத்தபா பின்பற்றினான் அடிக்கடி வந்தது. லா தத்தபி பின்பற்றாதே, வலா தத்தபிஉ மேலும் பின்பற்றாதீர்கள் மக்களே, நீங்கள் பின்பற்றாதீர்கள் எதை? குதுவாத்தி ஷைத்தான். குதுவத்துன் அப்படின்னா ஃபுட் பிரிண்ட். குதுவாத்துனா ஃபுட் பிரிண்ட்ஸ், அதாவது பாதடி சுவடு, பாதடி சுவடுகள், அடிச்சுவடுகள். குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தான்களின் சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு நிச்சயமாக அவன், ஷைத்தான் நிச்சயமாக அவன், லக்கும் உங்களுக்கு, அதுவுன் பகைவன், எதிரி, விரோதி, எனிமி, முபீன் பகிரங்கமான தெளிவான, அவன் வந்து கிளியர் எனிமி அப்படின்னு அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான். அப்ப மக்களை அழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதை உண்ணுங்க, தூயதை உண்ணுங்கள் என்று ஒரு நல்ல உபதேசத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஹலாலானதை உண்ணுங்க. அப்போ அல்லாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ஷரியத் சட்டத்துக்குள் நீங்கள் வாருங்கள். அப்ப ஷரியத் சட்டத்துக்குள் வரும்போது இது கூட இது கூடாதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தின் மூலமாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை மூலமாக உங்களுக்கு சொல்லப்படும். அதை ஏற்று நீங்க சரியானதை, ஹலாலானதை, தூயதை மட்டும் நீங்க உண்ணுங்க, ஷைத்தானை பின்பற்றாதீங்க, அவங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று இந்த வசனம் சொல்லுது. இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, துலியத் ஹாதில் ஆயா இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆயத்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பாக ஓதி காண்பிக்கப்பட்டது. அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க ஓதுறாங்க இந்த ஆயத்து, ஓகேங்களா, ஓதி காட்டப்பட்டது. ஃபகாம சஅத் பின் அபி வக்காஸ். அப்போ அந்த ரசூலுல்லாஹ் கூட சஅத் பின் அபி வக்காஸ் இருந்தாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க அவங்களும் இருந்தாங்க. சஅத் பின் அபி வக்காஸ் இருந்தாங்க. அப்ப சஅத் பின் அபி வக்காஸ் இந்த வசனத்தை படிக்கப்பட்டது அவங்க காதுல விழுகுதுல. அப்ப மனிதர்களே நீங்கள் ஹலாலானதை உண்ணுங்கள் அப்படிங்கிறது இந்த வசனம் ஓதப்படுது. யதார்த்தமா ஒரு கேள்வி ரசூலுல்லாஹ் கிட்ட இவங்க கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ யஜாலனி முஸ்தஜாப தஅவா. எனக்காக நீங்க துவா செய்யுங்க, என் துவாவெல்லாம் அல்லாஹ் கபூல் செய்யணும். முஸ்தஜாபு துவா அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்தஜாபு துவானா துவா ஏற்றுக்கொள்ளப்படுபவர். துவா செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா ஏத்துக்கிறானா முஸ்தஜாபு துவான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க முஸ்தஜாபு துவாவா ஆவறதுக்கு உதவி செய்யுங்க, துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்திப் மத்அமக தகுன் முஸ்தஜாப துஆ. அத்திப் மத்அமக தகுன் முஸ்தஜாப துஆ தஅவா. நீங்க வந்து உங்களுடைய உணவை ஹலாலாக்கி கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை முஸ்தஜாபு துஆவா ஆக்குவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி. முஹம்மதின் எவன் கைவசம் முஹம்மதுடைய உயிர் இருக்கிறதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, இன்ன ரஜுல லயக்திஃபு லுக்மத்தல் ஹராம் ஃபி ஜௌஃபி. ஒரு மனிதர் ஒரு கவலம் உணவை ஹராமான உணவாக அவர் உண்டு அவர் வயிற்றுக்குள் அது செல்கிறது என்று சொன்னால், மா யுதகப்பல் மின் 40 யௌமன், 40 நாட்களுக்கு அவரிடமிருந்து துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வய்யம அப்தின் நபத லஹ்முஹு மின ஸஹ்த் அவிர் ரிபா. எந்த ஒரு அடியார் அவருடைய ஒரு சதை துண்டு ஹராமான உணவின் மூலமாக அல்லது வட்டியின் மூலமாக அது உண்ணப்பட்டு வளர்ந்திருக்குமோ, ஃபன்னாரு அவுலா பிஹ், நரகம்தான் அந்த சதை துண்டை உண்பதற்கு தகுதியானது, போதுமானது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஹராமாக சாப்பிட்டு நம்மை வளர்த்துக் கொள்கிறோம்
அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு பாவமான ஒரு செயல். அதனால நம்மளுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறது. அந்த ஹராமான சாப்பாட சாப்பிட்டு நம்ம வளர்ந்துருக்கிறோம். நம்மளோட உடல் உறுப்ப நம்ம வந்து வளர்த்துருக்கிறோம் அப்படின்னா, நரகத்துக்கு தான் அந்த உடல் உறுப்பு போகுது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி தபரானில இருக்கு. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தி பதிவு செய்றாங்க. தபரானி அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்து பதிவு செய்றாங்க. தபரானில 5026 5026th ஹதீஸ் இன் தபரானி. ஹைர். இதுல இன்னொரு விஷயம் வருதுல்ல. என்ன? ஷைத்தானே அல்லாஹ் எதிரின்னு சொல்றான். இன்னொரு ஆயத்துல அது தெளிவா சொல்றான். ஃபாத்திர் அப்படிங்கிற 35வது சூரா. 35வது சூராவுடைய 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், நிச்சயமா ஷைத்தான் உங்களுக்கு பகைவனாவான். ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை பகைவனாகவே நீங்க எடுத்துக்கங்க. பகைவனாக அவனை நீங்க வச்சுக்கிறீங்க. இன்னமா யது ஹிஸ்பஹு, அவன் தனது படையெல்லாம் அவன் அழைப்பதெல்லாம் யகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர், நரகவாதிகளாக அனைவரும் ஆக வேண்டுங்கிறதுக்கு தான். ஏன் அல்லாஹ் தஆலா அவன்கிட்ட வச்சுக்காதீங்க, அவன் சகவாசம் வேணுங்கிறான்? அவன் தனது கூட்டத்தை தன்னை பின்பற்றியவர்கள் நரகத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு குறிக்கோளோடு அவன் இருந்துட்டு இருக்கிறான். அப்ப அவன் பின்னாடி போனீங்கன்னா அவன் பாதச்சுவடை பின்பற்றாதீர்கள். அவன் பாதச்சுவடு கடைசி எங்கே போகும்? கடைசியா அந்த ஷைத்தான் சென்று சேரக்கூடிய இடம் என்ன? நரகம். அப்ப அந்த ஃபுட் பிரிண்ட் பின்னாடி போய் அவனோட சேர்ந்து நீங்களும் அங்கதான் விலை நேரிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹைர். இங்க ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கலாம்? அது ஏதாவது ஒரு குறிப்பானதா அப்படின்னா தெளிவா சொல்றாங்க. கதாதா ரஹிமஹுல்லாஹ், இமாம் சுத்தியும் சொல்றாங்க. இமாம் கதாதா மற்றும் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூலமாக இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அதாவது வலா தத்தபியு ஹுதுவாத்தி ஷைத்தான் அப்படின்னு சொன்னா, குல்லு மாசியத்திலில்லாஹ் ஃபஹிய ஹுதுவாத்தி ஷைத்தான். குல்லு மாசியத்திலில்லாஹ் ஃபஹிய ஹுதுவாத்தி ஷைத்தான். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு மாறும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியது, அல்லாஹ்வுக்கு மாறாக செய்யக்கூடிய எல்லா பாவங்களும் ஷைத்தானை பின்பற்றுவதுதான். இது மட்டும்தான், அது மட்டும்தான் இல்ல. எதெல்லாம் பாவமானதோ, எதெல்லாம் அல்லாஹ் தடுத்ததோ, எதெல்லாம் கூடாதோ, எதெல்லாம் ஹராமோ, எதெல்லாம் இறைவன் தடுத்தவையோ, அது எல்லாமே ஷைத்தானுடைய பாத சுவடுகள். அது எல்லாத்தின் பக்கமும் ஷைத்தான் அழைக்கிறான்னு அர்த்தம். அப்ப அது எல்லா பாத சுவடும் ஷைத்தானுடைய வழியிலையும் அது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அதனால எந்த ஷைத்தானுடைய பாத சுவட்டையும் நீங்க பின்பற்றாதீங்க, என்னுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றுங்கள் என்றால் அதெல்லாம் சொல்ல வர்றான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம், இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷாஇ வ அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன். இன்னமா யஅமுருக்கும், அவன் உங்களை ஏவுவதெல்லாம், அமர யஅமுரு ஏவுகிறான், உங்களை, அவன் உங்களை ஏவுவதெல்லாம் அல்லது உங்களை அவன் அழைப்பதெல்லாம் பிஸ்ஸூ தீமையை கொண்டுதான், பாவத்தின் பக்கம் தான் உங்களை அவன் ஏவுறான்னு நம்ம மனசுக்குள்ள ஊதுறான்ல. இதை செய், அதை செய், இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி மறைச்சிரு, அப்படி மறைச்சிரு, இப்படி ஏமாத்து, அப்படி ஏமாத்து, இப்படி போய் சொல்லு, அதை இப்படி சமாளிச்சிடலாம், அதை இப்படியே நம்மளுக்குள்ள அதை இதே நம்மளுக்குள்ள ஊதிட்டே இருக்கலாம். அதான் அவன் நம்மளை ஏவுறது, நம்மளை ஏவிதான் செய்ய வைக்கிறான். ஒரு ஃபஷா, அப்ப தீமையை கொண்டு, ஃபஷான மானக்கேடானது, மானக்கேடான, அசிங்கமான, ஆபாசமான, தவறான, இது எல்லாத்தையுமே நமக்கு அவன் ஏவுறான். அதைத்தான் ஏவுறான், நல்லதை ஏவுறான். தொழுவோன்னு சொல்லி ஷைத்தான் நம்மள்ட்ட சொல்றான். தொழுவ போகாம என்ன செய்யணுங்கிறத சொல்றான். வன் தகூலு, மேலும் நீங்கள் கூறுவதை அவன் ஏவுகிறான். வன் தகூலு, நீங்கள் கூற வேண்டும் என்று, அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது, மேலா தஅலமூன், நீங்கள் எதை அறிய மாட்டீர்களோ. அப்ப அல்லாஹ்வின் மீது நீங்கள் எதை அறிய மாட்டீர்களோ அப்படிப்பட்டது அல்லாஹ்வின் மீதே அபாண்டமா உங்களை சொல்ல வைக்கணும்னு அவன் விரும்புவான். அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்ய வைப்பான். அல்லாஹ்வின் மீது கோபமான அதிருப்தியான வார்த்தையை நம்மளை சொல்ல வச்சிருவான். அல்லாஹ்வை இறைவன் இல்லை என்ற ஒரு கட்டத்தை நம்மளை கொண்டு வந்துடும். இப்படி யாரை எவ்வளவு முடியுமோ, அல்லாஹ்வின் மீது யாரை எவ்வளோ வரம்பு மீறி பேச வைக்க முடியுமோ வரம்பு மீறி பேச வச்சிருவான். அதனுடைய எக்ஸ்ட்ரீம் அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வை இறைவன் இல்லை என்று சொல்லி அல்லாஹ்வை புறக்கணித்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போகுது, அது எக்ஸ்ட்ரீம். குறைஞ்சபட்சம் அல்லாஹ்வின் மீது அதிருப்தியான வார்த்தையை நம்மளிட்ட இருந்து வெளியேற்றிடுவான். அதனால அவனை ஏவுவதெல்லாம் பிஸ்ஸு தீயவற்றை மட்டுமே ஏவுகிறான். ஃபஷா, மானக்கேடான அசிங்கமானதே ஏவுறான். அதே மாதிரி அல்லாஹ்வின் மீது நீங்கள் அறியாதவற்றை அவன் சொல்ல வைக்கணும்னு சொல்லிதான், சொல்ல வைக்கணும்னு தான் அவன் உங்களை ஏவுறான், ஆசைப்படுறான், அவன் உங்களை கட்டாயப்படுத்துறான், உங்கள்கிட்ட அவன் ஊதுறான் அப்படின்னு ஷைத்தானை பத்தி அல்லாஹ் சொல்றான். அடுத்தது கடைசி பாயிண்ட் ஒன்று. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாயிண்ட்ல கூட வசனத்தோடு நம்ம நிறைவுபடுத்திடலாம். 24D, وَإِذَا قِيلَ لَهُمُ اتَّبِعُوا مَا أَنزَلَ اللَّهُ قَالُوا بَلْ نَتَّبِعُ مَا أَلْفَيْنَا عَلَيْهِ آبَاءَنَا أَوَلَوْ كَانَ آبَاؤُهُمْ لَا يَعْقِلُونَ شَيْئًا وَلَا يَهْتَدُونَ. وَإِذَا قِيلَ لَهُمْ, இவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் என்னென்று சொல்லப்பட்டால், இத்தபிஉ, பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால், எதை பின்பற்றுங்க? மா அன்ஸலல்லாஹ்,
அல்லாஹ் எதை இறக்கினானோ அதை பின்பற்றுங்க. அல்லாஹ் இறக்கி இருக்கக்கூடிய குர்ஆனுடைய செய்திகள் வஹியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் காலு அவங்க சொல்றாங்க பல் மாறாக நாங்க பின்பற்ற மாட்டோம், மாறாக நத்தபி நாங்கள் பின்பற்றுவோம். இத்தபை இன்னைக்கு அதிகமா வருது. நத்தபி வி ஃபாலோ நாங்க பின்பற்றுவோம். மா என்ன அல்ஃபைனா எதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அல்ஃபா யுல்ஃபி என்றால் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு அர்த்தம். அல்ஃபைனா நாங்கள் பெற்றோமோ அலைஹி எதன் மீது நாங்கள் பெற்றோமோ ஆபாஅனா எங்கள் மூதாதையர்களை எதன் மீது, எந்த மார்க்கத்தின் மீது, எந்த நிலைப்பாட்டின் மீது, எந்த கொள்கையின் மீது, எந்த கோட்பாட்டின் மீது அப்படின்னு அர்த்தம். எதன் மீது எங்கள் மூதாதையர்களை எங்கள் ஃபாதர்ஸ் அவர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ அதுதான் நாங்க பின்பற்றுவோம். நீங்க சொல்றதெல்லாம் பின்பற்ற முடியும். இன்னைக்கு நீங்க சொல்றதெல்லாம் நாங்க பின்பற்ற முடியாது. நேற்று எனக்கு வகி வந்துச்சு, இன்னைக்கு இந்த சட்டம் இந்த வயசுல எங்கள்ட்ட ஆகாது. நாங்க காலங்காலமா யாரை பின்பற்றிட்டு வர்றோமோ அவங்களதான் பின்பற்றுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான் அவளோ கான ஆபாஹும் லா யாகிலுன ஷையன் வலா யஹ்ததுன். அவளோ கான ஆபாஹும் அவருடைய மூதாதையர்கள் இருந்தாலுமா, கான என்றால் இருந்தார்கள். ஆபாஹும் அவருடைய மூதாதையர்கள் லா யாகிலுன் அறியாதவர்களாக, அறிவு கெட்டவர்களாக அப்படின்னு சொல்லலாம். லா யாகிலுன் அறியாதவர்களாக ஷையன் எதையும் அறியாத மூடர்களாக, எதையும் அறியாத முட்டாள்களாக அவர்கள் இருந்தாலுமா, வலா யஹ்ததுன் அவர்கள் நேர்வழி பெறாதவர்களாக, மூதாதையர்கள் நல்லவங்களா வல்லவங்களா முன்னாடிகளாக சிறந்தவர்களாக இருந்தா ஓகே, அவர்களே லா யஹ்ததுன் நேர்வழி பெறாதவர்களாகவும், லா யாகிலுன ஷையா எதையுமே புரியாதவர்களாக விளங்காதவர்களாக, அவர்களும் மூடர்களாக கண்டதை வணங்கியவர்களாக இருந்தாலுமா நீங்க மூதாதையர்களை பின்பற்றுன்னு சொல்றீங்க என்றால் அதுல கேட்கிறான். ஓகே, லவ் அப்படின்னா இருந்தாலுமா அப்படிங்கிற மாதிரி. சோ இப்படி இருந்தாலுமா நீங்க பின்பற்றோன்னு சொல்றீங்க, நல்லதெல்லாம் கேட்கிறான். இது யார் விஷயத்தில் இறங்கப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தியும் சொல்லப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க, அன்னஹா நஸலத் ஃபீ தாயிஃபத்தின் மினல் யஹூத் யூதர்களில் ஒரு கூட்டத்தின் மீது தான் அவர்கள் விஷயத்துல தான் இறங்கிடுச்சான். யூதர்கள் ஒரு கூட்டம் சொன்னாங்க இந்த மாதிரி அல்லாஹ் இறக்குனதை நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்லும் போது, எங்க மூதாதையர்கள் எதுல இருந்தாங்களோ அதை தான்ப்பா பின்பற்றோம் அப்படின்னு அவங்க தான் மூடத்தனமா சொன்னாங்க. அவங்கள பார்த்து அல்லா தஆலா கேட்கிறோம், உங்க மூதாதையர்கள் வழிகேட்டுல இருந்தாலுமா அவங்க நரகத்தின் பாதையில போனாலும் நீங்க அவங்க பின்னாடி போய் நரகத்துக்கு கூட போவேன்னு தான் சொல்லுவீங்களாடா, திருந்த மாட்டீங்களா என்றுதான் அவர்களை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல கேட்கிறார். அப்போ சில யூதர்கள் விஷயத்தில் இந்த வசனம் இறக்கி அருளப்பட்டது என்பது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலம் அறிவிக்கப்பட்டு அதை இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அடுத்த வசனம் ரொம்ப ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம். وَمَثَلُ الَّذِينَ كَفَرُوا كَمَثَلِ الَّذِي يَنْعِقُ بِمَا لَا يَسْمَعُ إِلَّا دُعَاءً وَنِدَاءً صُمٌّ بُكْمٌ عُمْيٌ فَهُمْ لَا يَعْقِلُونَ. وَمَثَلُ الَّذِينَ كَفَرُوا இறை நிராகரிப்பாளர்களுக்கான உதாரணம். இந்த இறை நிராகரிப்பாளர்கள் எல்லாம் வந்துருவாங்க. நாங்க எங்க மூதாதையர் தான் பின்பற்றோம்னு சொல்லக்கூடிய இந்த யூதர்களும் அல்லாஹ் தான் நிராகரிக்கிறாங்களா, ரசூலை நிராகரிக்கிறாங்களா, இவங்க மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் உலக நிராகரிப்பாளர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றான். ரொம்ப ஆப்டான, ரொம்ப ஒரு அழகான, சிந்திக்க தூண்டக்கூடிய ரொம்ப பொருத்தமான உதாரணம் பாருங்க. மஸலுல்லதீன கஃபரு மேலும் இறை நிராகரிப்பாளர்களுக்கான உதாரணமாவது கமஸலில்லதி இவருடைய ஒரு உதாரணத்தை போன்று, இந்த ஒரு உதாரணத்தை போன்று. என்ஐக்கு அவர் அழைக்கிறார். இந்த நஅக என்ஐக்கு அப்படின்னு சொன்னா கத்துறது. எந்த மாதிரி கத்துறதுன்னா கூச்சலிட்டு கத்துறது. இன்னும் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அந்த ஆடு மாடு மேய்க்கிறாங்க ஹே 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 அப்படி கத்துவாங்க பாத்தீங்களா, அதுக்குதான் நாக்க என்னைக்குன்னு சொன்னேன். என்னைக்கு அப்படின்னா ஹே ஹேன்னு கத்துறது. அது ஒண்ணுக்கு ஒரு மாதிரி கத்துறது இருக்கும். கோழி ஓட்டுறவங்க ஒரு மாதிரி கத்துவாங்க, வாத்து ஓட்டுறவங்க ஒரு மாதிரி கத்துவாங்க, ஒட்டகத்துக்கு ஒரு மாதிரி கத்துவாங்க. அப்ப அந்த மாதிரி போடக்கூடிய சத்தம் ஓகேங்களா. அல்லது என்ஐக்கு எதுக்கு எதை அவர் கூப்பிடுறாரு, பி எதை எதெல்லாம் கேட்காதோ, லானா அதாவது லா எஸ்மோ கேட்காது, லா எஸ்மோனா கேட்காது, மா அப்படின்னா என்ன, லா எஸ்மோ எதெல்லாம் எந்த கால்நடைகள் எல்லாம் லா எஸ்மோ கேட்காதோ, இல்லா இதை தவிர துஆன் அழைப்பை கூப்பிடுறதையும், சப்தத்தை, துஆனா அழைக்கிறது, ப ப ப அப்படின்னா நம்ம மாடுக்கு அப்படி பழக்கிருந்தோம்னா வான்னு அர்த்தம், ஹே ஹே போ போ அப்படின்னா அது போன்னு அர்த்தம், நகருன்னு அர்த்தம், வான்னு அர்த்தம். அப்ப திறந்து விட்டு நீங்க வாங்கிறதுக்கு ஒரு சவுண்ட் வச்சிருப்பாங்க, போங்கிறதுக்கு ஒரு சவுண்ட் வச்சிருப்பாங்க. அது லாங்குவேஜ் கிடையாது, அது லாங்குவேஜ் மொழி இல்லை, அது ஒரு சத்தம். அந்த சத்தத்தை அதுக்கு நம்ம பழக்கிருப்போம் கண்டுக்குட்டிலேருந்து, அல்லது கொஞ்ச நாளா பழக்கிருப்போம். அந்த மேய்க்கக்கூடியவர் அப்படி கத்துனா அப்படி போன்னு அர்த்தம், இப்படி போ இப்படி போ. இப்போ 2 கதவை திறந்து வச்சிருப்பாங்க, ஒண்ணுல போகும்போது ஒரு மாதிரி கத்துனா அதுல போகாது, இல்ல இதுலதான் போகணும், ஒரு மாதிரி ஒரு கத்துனா இதுக்குள்ளதான் போகும். அப்போ இல்ல துஆஉ நிதா சத்தம் கூச்சல்,
கூப்பிடுறோம்ல, அதை அழைக்கிறதுக்கான அழைப்பு நிதான கத்துறது. அப்போ கத்துற சத்தம், கூப்பிடுற சத்தம் அதை மட்டுமே விளங்குமே, அதை தவிர எதையுமே விளங்காதே. அந்த மாதிரிதான் எங்க உதாரணம். திரும்ப நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. மெசல் உள்ளதீன கஃபரு, இறை நிராகரிப்பாளர்களுக்கான உதாரணமாவது மெசல் இல்லதி, இவனுடைய உதாரணத்தை போன்று. என்னைக்கு அவர் கத்துறாரு, பிமா எதை கத்துறாரு தெரியுமா, எதை கூப்பிட்டு கத்துறாரு தெரியுமா, லா யஸ்மா இல்லா துஆவுன் இதா, கூப்பிடுறதையும் கத்துறதையும் தவிர வேற எதுவுமே புரியாது. மாடுக்கு அது மட்டும் தானே புரியும். கூப்பிடுறான், நம்ம எஜமா நம்மளை கத்துறான்னு சொல்லி. மற்றபடி தண்ணி குடினா அதுக்கு புரிஞ்சிருமா? தவிட சாப்பிடுனா புரியுமா? புல்ல சாப்பிடுனா புரியுமா? மேல அடிக்க வச்சிருக்க புல்ல சாப்பிடு அப்படின்னா அதுக்கு புரியுமா? அதெல்லாம் புரியாது. இங்கிட்டு போன்னு மட்டும் தான் புரியும். அப்ப கூப்பிடுறதையும் அழைக்கிறதையும் தவிர வேற எதையுமே கேட்காதே, வேற எதையுமே புரியாதே. அப்படிப்பட்ட கால்நடைகளை போன்றுதான் இவர்களுடைய உதாரணம். சோம்மன், அவர்கள் செவிடர்கள். இப்படிப்பட்ட காஃபிர்கள் ரசூலுல்லாஹ் இவ்வளவு தாவா பண்றாங்க, சஹாபாக்கள் இவ்வளவு தாவா பண்றாங்க, குர்ஆனுடைய ஒளி சத்தம் அவர்கள் மீது ஒலிக்கிறது. ஆனா நல்லுணர்வு பெற்றாங்களா? சோம்மன், செவிடர்கள். புக்முன், ஊமைகள். சத்தியம் தெரிஞ்சது சொன்னாங்களா? அப்படியே அடக்கிக்கிட்டாங்க, பொத்திட்டு இருக்கிறாங்க. சத்தியத்தை எடுத்து சொல்லாம தெரிஞ்சும் அவர்கள் இப்படிப்பட்ட வாயிருந்தும் ஊமியர்களாக இருக்கிறாங்க. குருடர்கள், கண்ணை கொண்டு 7 அத்தாட்சிகள் அல்லத்தில் எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களா? குர்ஆனுடைய வசனத்தை கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை கண்மூடா பார்த்தாங்க, அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களா? கண் இருந்தும் குருடர்கள், ஃபஹும் லா யாக்கிலூன், அறிவே பெற மாட்டார். இவருடைய மூதாதையர்களும் அறிவு பெறாதவர்கள். இவங்க எந்த மூதாதையர்களை நாங்க பின்பற்றோம்னு சொல்றாங்களோ அந்த வழிகேட்ட மூதாதையர்களும் அறிவு பெறாதவர்கள். அவங்களை பின்பற்றி இந்த கண்மூடித்தனமாக இருக்கக்கூடிய இவர்களும் அறிவு பெறாதவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ரொம்ப அழகான ஒரு தத்ரூபமான ஒரு உதாரணம். இறை நிராகரிப்பாளர்கள் இஸ்லாத்தை பற்றியான எந்த கோட்பாடையும் எந்த செய்தியை கேட்டு காதுல வாங்கிக்காம அல்ல, காதுல வாங்கிக்காத மாதிரி போகக்கூடிய எல்லாருக்கும் பொருந்தும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் அரசியல் தலைவர்கள், பெரும் நட்சத்திரங்கள், பெரும் மக்கள், அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி, இஸ்லாத்துடைய போதனைகள் தெரியும். இன்னைக்கு இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு இஸ்லாத்தை பத்தி தெரியும். இருந்தாலும் ஒரு குறையை மட்டும் கண்டுபிடிச்சு, குறையை மட்டும் பிளாஷ் பண்ண நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள் எல்லாம் தெரிந்தும் புரிந்தும் இந்த செய்திகள் எல்லாம் உள்வாங்கியும் கூட அவங்க ஆடு மாடு மாதிரி போயிட்டு இருக்காங்க என்று அல்லாஹ் சொல்றான். இது காஃபிர்களுக்கான, இறை நிராகரிப்பாளர்களுக்கான அற்புதமான உதாரணமாக இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம் அதோடு நிறைவடையுதா? يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون. يا أيها الذين آمنوا, ஈமான் கொண்டவர்களே. அப்ப இதுக்கு முன்னாடி யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று எல்லாரையும் அழைத்தான். அது ஆம். சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இன்னைக்கு முதல் வசனத்துல இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி கருத்தை பார்த்தோம். இறுதி வசனத்துல இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல அல்லாஹ் தஆலா பொதுவா கூப்பிட்டு சொன்னா ஒரு 3 வசனத்துக்கு முன்னாடி, மனிதர்களே ஹலாலானதை உண்ணுங்க. இப்ப மனிதர்கள் எல்லாமே இது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. எல்லாருக்கான கடமையை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, கடமையை சொல்லிட்டாங்க. ஆனா எல்லாரும் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்ப திரும்ப ஸ்பெஷலா ஹாஸா இப்ப மூமின்களுக்கு சொல்லப்படுது. மூமின்களே, கேட்கிறவன் கேட்கிறான், கேட்காதவன் போறான். அவன் கண் இருந்தும் குருடனாக, வாயிருந்தும் ஊமையாக, செவி இருந்தும் செவிடனாக இருக்கிறான். சரி, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க சொல்றதை சொல்லிட்டீங்கல்ல, கேட்காதவனை நான் பாத்துக்கிறேன், சரி நீங்க கேளுங்க என்று அல்லாஹ் மூமின்களுக்கு அடுத்த அறிவுரை சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குலு உண்ணுங்கள், அகல யகுலு குல் உண்ணு, குலு உண்ணுங்கள், மினத் தொய்யிபாத், மீன் தொய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், மீன் தொய்யிபாத்தி நல்லவற்றில் இருந்து. இந்த நல்லது தொய்யிப்னா என்ன? போன வசனத்தை சொல்லிட்டா ஹலாலன் தொய்யிபா. அப்ப நல்லது அப்படின்னா குட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஏ குவாலிட்டி, அது மட்டும் கிடையாது, காஸ்ட்லியான ப்ராடக்ட் அப்படி இல்லை. தொய்யிபாத் நல்லது அப்படின்னா ஹலால்னு அர்த்தம். குர்ஆன் பாணியில தொய்யிப்னா நல்லது, தூயது அப்படின்னா ஹலாலானதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப அது போக நல்லதான் அல்லாஹ் ஹலாலாவும் ஆக்கியிருப்பான். அந்த கருத்து இங்க இருக்கு. சரி, அப்ப தொய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், ரஸக்னா நாம் வழங்கினோம், ரஸகா யர்ஸுகு, ரஸக்து ரஸக்னா நாம் வழங்கினோம், கும் உங்களுக்கு, இந்த உலகத்தில் பூமியிலிருந்து விளைவித்ததாகவும் எப்படி எல்லாம் உங்களுக்கு நம்ம உணவாக எதெல்லாம் கொடுத்துருக்கோமோ அவற்றிலிருந்து, வாட் ஹேவ் வி ப்ரொவைடட் யூ, உங்களுக்கு நாம கொடுத்ததிலிருந்து தொய்யிபாத் ஹலாலானதை மட்டும் நீங்க உண்ணுங்க. உண்டுட்டு வஷ்குரு, ஷகர யஷ்குரு, உஷ்குரு உஷ்குரு லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் ஈயாஹு தஅபுது, நீங்கள் அவனை மட்டுமே வணங்குபவர்கள் என்றால் இதை நீங்கள் ஒழுங்காக கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு சொல்றான். இன் குன்தும், நீங்கள் இருப்பீர்களே ஆனால், நீங்கள் இருந்தால், ஈயாஹு அவனை மட்டும், ஈயாக்க உன்னை மட்டுமே, அந்த மாதிரி ஈயாஹு அவனை மட்டுமே, தஅபுது நீங்கள் வணங்குகிறீர்கள், அவனை மட்டுமே நீங்கள் சோல் வர்ஷிப், அவனை மட்டுமே நீங்க வணங்குனீங்க அப்படிங்கிறதுல நீங்க அந்த கருத்துல நீங்க உண்மையாளர்களாக இருக்கணும்னா அவனை மட்டும், அதாவது ஹலாலானதை மட்டும் உண்ணுங்க,
அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அதனால தான் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம உண்டுட்டு என்ன செய்றோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். அல்லாஹ் நமக்கு தந்த உணவை சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். அதே அல்லது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா வரஸகனி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவ்வா, இந்த துஆ ஓதுறோம். இந்த மாதிரி நிறைய துஆக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு உண்டுட்டு துஆ கத்து தந்திருக்காங்க. ஏன் பாலை குடிச்சிட்டு கூட அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு, இப்படி ஒரு தண்ணி குடிச்சா கூட அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வை நம்ம புகழ சொல்லியிருக்காங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அப்ப அல்லாஹ் கொடுத்த ஹலாலா உண்ணணும், உண்டுட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு ஹலாலானதை உண்ணணும்னு சொல்றான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்றான். ஏன்னா ஹலாலானதை நம்ம உண்டாதான் அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நன்றி, அல்லாஹ்வுக்கு நாம செய்யக்கூடிய துஆவையுமே அல்லாஹ் தஆலா ஏத்துக்குவான். ஏன்னா ஹராமான உணவு அது துஆ கொள்ளப்படுவதற்கு தடையாக அமைகிறது. அப்ப ஹலாலானதை நம்ம உண்ணணும். அப்பதான் அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நன்றிகளும் நம்ம அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய இபாதத்துகளும் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னைக்கு ஹராமா சம்பாரிச்சு ஹராமா உண்டுட்டு பெருசா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாங்க. நல்லா பணக்காரனா ஆயிருவாங்க. எப்படி பணக்காரனா இருப்பாங்க? கொள்ளையடிச்சு, ஏமாத்தி, குறுக்கோலியில போய், ஹராமா போய். ஆனா அல்லாஹ்வுக்கு அப்படி நல்லா தொழுகிறது என்ன, தான தர்மம் அதுல இருந்து கொஞ்சம் தான தர்மம் கொடுக்கறது என்ன, அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அல்லாஹ் இந்த ஒரு ஹதீஸ் நான் சொல்றேன் பாருங்க. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நன்றி செலுத்திட்டேனேனா, நீ 4 பேர் அடிச்சுட்டு 4 பேர் வயித்துல அடிச்சுட்டு 4 பேரை ஏமாத்திட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு நீ ஹராமா வட்டியில சம்பாரிச்சுட்டு நீ அல்லாஹ்வுக்கு நன்றிலாம் செலுத்த முடியாது. அப்ப ஹலாலா உண்டுட்டு நன்றி செலுத்துங்க. அதுதான் ஏத்துக்கப்படும். அபூ ஹுரைரா இந்த ஹதீஸோட நம்ம இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்திடுவோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரில 1015வது ஹதீஸ். புகாரில முஸ்லிம். சஹீஹ் முஸ்லிம்ல 1015வது ஹதீஸ். 1015th ஹதீஸா இது பதிவாயிருக்குது. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நினைவூட்டல். ஓகேங்களா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அய்யுஹன் நாஸ், மக்களே, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எல்லாரும் பார்த்து சொன்னாங்க, மக்களே, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பல் இல்லா தய்யிபா. அல்லாஹ் தூயமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன். பரிசுத்தமானதை, தூயதை மட்டும் அல்லாஹ் ஏத்துக்கவும் செய்வான். இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலீன். அல்லாஹ் முஃமின்களை ஏவிருக்கிறான். இந்த வசனத்தை வச்சு சொன்னாங்க. இந்த 172 வச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா முஃமின்களை ஏவிருக்கிறான். எந்த ஒரு கட்டளையை கொண்டு நபிமார்களை ஏவினானோ, நபிமார்களை சூரா மூமினூன் 23வது சூரா மூமினூன்ல 51ல அல்லாஹ் தஆலா சொல்றான். நபிமார்களுக்கு சொல்றான். என்ன சொல்றான்? யா அய்யுஹர் ரசூல் குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா இன்னி பிமா தஅமலூன அலீம். நபிமார்களே, நீங்கள் தூயவற்றிலிருந்து உண்ணுங்கள். அப்படின்னா ஹலாலானதை மட்டும் உண்ணுங்கள், நல்ல அமல்கள் செய்யுங்கள், நீங்கள் செய்யக்கூடியவற்றை நான் பார்க்கிறேன். இந்த தஃப்சீர் நம்ம பின்னாடி திரும்பவும் நம்ம பார்ப்போம். அப்ப நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்றான். நபிமார்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னானோ அதையே மூமின்களே உங்களுக்கும் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் தூயமானவன், தூயமானதை தான் ஏத்துக்குவான். அதனால நீங்க தூயதை மட்டுமே உண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல பாருங்க, நம்மளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்களா, சும்ம ذكر الرجل يطيل السفر. ஒரு நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்ட ஒரு மனிதர், அஷ்அஸ அக்பர், அவர் தலைவிரி கோலமாக தூசி படிந்தவராக கஷ்டத்தோட சிரமத்தோட எமுத்தி எதைஹி இல ஸமா, வானை நோக்கி அவர் துஆ செய்கிறார். கையேந்தி அல்லாஹ் இடத்துல அவர் துஆ செய்கிறார். யா ரப் யா ரப். அவர் சிலைட்ட கேட்கல, அல்லாஹ்ட்ட தான் கேட்டார். அப்பனா முஸ்லிமை பத்தி தான் சொல்ல, ஒரு மூமினான அடியார் தான் அவரு. அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, துஆ செய்றாரு. வ மத்அமுஹு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ மல்பஸுஹு ஹராம் வ உதிய பிஹராம். அவருடைய உடை ஹராமானது, அவருடைய ஆடை ஹராமானது, அவருடைய சாப்பாடு ஹராமானது, அவருடைய உணவு ஹராமானது, அவருடைய குடிபானம் ஹராமானது. அப்ப ஹராமா சம்பாரிச்சிருக்காருன்னு அர்த்தம். ஹராமா சம்பாரிச்சு ஹலாலானதை சாப்பிட்டாலும் அது ஹராம் தான். அல்லது ஹலாலா சம்பாரிச்சு ஹராமானதை உண்டாலும் அது ஹராம் தான். புரியுதுல? தவறான முறையில் சம்பாரிச்சு நம்ம சோறு சாப்பிட்டாலும் நம்ம பழங்கள் சாப்பிட்டாலும் அது ஹராம் தான். ஏன்னா சம்பாரிச்சது ஹராம், அது பாவம் தான். ஓகே, அது அல்லது ஹலாலா சம்பாரிச்சோம் ஆனா சாப்பிடுறது என்ன, சாராயம் குடிக்கிறாங்க அல்லது அல்லாஹ் தடுத்தவற்றை சாப்பிடுறாங்க, சம்பாரிச்ச வழி ஹலால் தான். அப்ப சாப்பிடுற பொருள் ஹராம் வந்து அது ஹராம் தான். ரெண்டுமே இதுல பொருந்தும். ஓகேங்களா? சுருக்கமா நான் சொல்லிடுறேன். ஆக மொத்தம் அவர் சாப்பாடு, அவர் குடிப்பு, அவருடைய உணவு எல்லாமே ஹராமா இருக்குது. அப்படிங்கும்போது ஃபன்னா இஸ்தஜாப லிதாலிக், அவருக்கு எங்க அல்லாஹ் துஆ கபூல் செய்ய போறான், அவர் துஆ எங்கு கபூலாக போகிறது, எங்க அல்லாஹ் ஏத்துக்க போறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் முடியுது சஹீஹ் முஸ்லிம்ல 1015. அப்போ இத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபிமார்களுக்கு சொன்ன ஒரு அறிவுரையும் மூமின்களே உங்களை பார்த்து சொல்றோம், நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றோம், நம்ம ஹலால மட்டும் தான் உண்ணணும், ஹலாலா உண்டு அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்னு சொல்லி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவையும் கத்து தர்றாங்க. அப்ப நம்ம ஹராமா சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் நம்மளுடைய துஆக்களை ஏத்துக்க மாட்டான். நம்ம எவ்வளவு கையேந்து நம்ம கதறினாலும் நம்மளோட துஆ ஏத்துக்கப்படாது. இப்ப நம்ம சொல்றோம்ல துஆ கபூலாக மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். அதுல ஒரு முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் வெதர் ஐ எம் கோயிங் இன் ரைட் வே அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். நான் ஹலாலா சம்பாதிக்கிறேனா அல்லது சம்பாதிச்சதை ஹலாலா பயன்படுத்துறேன்னா, ஹலாலானதை நான் சாப்பிட்றேன்னு யோசிச்சுக்கணும்.
ஹராமானதை சம்பாதிக்கிறோம், ஹராமா சாப்பிடுறோம், நம்மள்ட்ட அந்த ஹராமானதை குடிக்கிற பழக்கம், ஹராமானதை சாப்பிடுற பழக்கம், அல்லது ஹராமான முறையில பொருள் ஈட்டக்கூடிய பழக்கம் இருக்குன்னா நம்ம துவா ஏத்துக்கப்படணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏதோ அல்லாஹ்வுடைய அருளால நம்ம ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கலாமே தவிர நம்ம துவாலாம் கபூலாவே ஆவாது. சரிங்களா? அல்லது நம்ம நல்லவங்களா இருக்கிறோம், ஹலாலா சம்பாதிக்கிறோம், ஹலாலா வாழ்றோம், ஹலாலா சாப்பிடுறோம், ஹலாலாவே இருக்கோம் அப்படின்னாலும் அல்லாஹ் துவாவை ஏத்துக்கலன்னா அது வேற காரணம் இருக்கலாம். அது வேற ஹதீஸ்ல சொல்றாங்க. அதுக்கு பதிலா அல்லாஹ் தஆலா வேற நன்மைகளை தருவான், அல்லது அதுக்காக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தீமை விட்டு நம்மளை பாதுகாப்பான், ஆபத்தை விட்டு பாதுகாப்பான், அல்லது மறுமையில இந்த துவாக்கெல்லாம் பெரிய நன்மையை தந்துருவான். இது ஹலாலான உங்களுக்கான துவா. ஆனா ஹராமா சம்பாதிச்சு துவா செஞ்சாங்கன்னா உலகத்துல ஏத்துக்கப்படாது. ஏத்துக்கப்படாதுங்கிறதுக்காக நாளைக்கு மறுமையில கிரெடிட்டும் கிடைக்காது. அதுக்காக நாளைக்கு மறுமையில நன்மையும் கிடைக்காது. ஏன்னா நீ துவா செஞ்சது வேஸ்ட். ஹராமா சம்பாதிச்சிட்ட அப்புறம் என்ன துவா வேற இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அது கருத்து. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு விஷயத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல பாடம் படிப்பினை பொருளாக ஆக்குவானாக. 24வது பக்கம் 4 செய்திகளை தந்தது. முதல் செய்தி, அல்லாஹ் அல்லாதவர்கள் நேசிக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னான். மூமின்கள் அல்லாஹ்வை நேசிப்பாங்கன்னு சொன்னான். 24b தீய தலைவர்களை புறக்கணிக்கக்கூடிய நிலைமை, மறுமையில புறக்கணிப்பாங்க. இந்த உலகத்திலே நம்ம புறக்கணிச்சு வாழணும் நம்ம பார்த்தோம். 24c பார்த்தோம், மனிதர்களே நல்லதை உண்ணுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி ஷைத்தானை பின்பற்றாதீங்க, அந்த ஷைத்தான் எதன் பக்கம் அழைக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 24d அதிகமா நம்ம பார்த்தோம். என்னன்னா, நீங்க வேதத்தை பின்பற்றுங்கள்னு சொன்னா, நாங்க எங்களுக்கு அருளப்பட்ட மூதாதைகளை தான் பின்பற்றுவோம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட காஃபிர்களுக்கான உதாரணத்தை ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி மூமின்களுக்கு ஒரு அழகான அறிவுரையை சொன்னா, இதை நல்ல அறிவுரைகளை அல்லாஹ்விடமிருந்து கேட்ட நாம், தஃப்சீர் வாயிலாக கேட்ட நாம், வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்க்கையில ஹலாலை நாம் முழுக்க முழுக்க பேணுபவர்களாகவும், அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளையும் எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.